தூத்துக்குடி எட்டயபுரம் சாலையில் அமைந்துள்ள தனியார் பஞ்சு குடோனில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான இலவம் பஞ்சு எரிந்து சேதமடைந்தது அந்த காட்சிகள். விவரங்களோடு செய்தியாளர் முத்துராமன் இணைந்திருக்கிறார். முத்துராமன், வணக்கம். தீ விபத்திற்கான காரணம் என்ன? தற்பொழுது முற்றிலுமாக தீ அணைக்கப்பட்டு விட்டதா? என்ன கூடுதல் விவரம்? வணக்கம். தூத்துக்குடி எட்டயபுரம் சாலையில் அமைந்துள்ள தனியார் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்யும் ஆலை அருகே உள்ள குடோனில் தேங்கி வைக்கப்பட்டிருந்த பஞ்சில் தீப்பற்றி எரிந்து விபத்தானது. தேங்காய் எண்ணெய் ஆலையில் பராமல் தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் தற்சமயம் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான இலவம் பஞ்சுகள் எரிந்து சேதமாகிறது. தூத்துக்குடி எட்டயபுரம் சாலையில் அமைந்துள்ள ஏவிஎம் என்ற தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான தேங்காய் ஆலை தயாரிக்கும் உள்ளது. இந்த ஆலை வளாக பகுதியில் ஒரு பகுதியில் முதியோர்களுக்காக பயன்படுத்தக்கூடிய பேம்பர்ஸ் தயாரிப்புக்கான பஞ்சுகள் குடோனில் தேங்கி வைக்கப்பட்டிருந்தன. இந்த பஞ்சுகள் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு தீ மலமலன வேகமாக பரவி எரிய துவங்கியது. இதன் காரணமாக அந்த ஆலை வளாகம் பகுதி மற்றும் தீ மேலே உயர பரவியதால் அந்த பகுதி முழுவதும் கரும்புகை காணப்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த பகுதி விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீ விபத்து ஏற்பட்ட பகுதியில் தீயை அணைக்கும் பணியில் தற்சமயம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். மேலும் உள்ள எண்ணெய் ஆலை தீ பரவாமல் கட்டுப்படுத்தும் பணியில் தீயணைப்பு துறை ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தீயணைப்பு பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான இலவம் பஞ்சு முற்றிலும் எரிந்து சேதமானது. இந்த தீ விபத்து தொடர்பாக தீயணைப்பு துறையினர் மற்றும் வடபாகம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இதில் எந்த விபத்து இல்லாமல் தற்சமயம் இந்த தீயணைப்பு துறை அணைத்து வருகின்றனர். குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி முத்துராமன்.